ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் 3ஓட டேட்டாவை பார்த்துட்டு ரவுண்டு 3ல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேச போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா ரவுண்டு 3ல 92,999 பேர் இருக்காங்க ஜென்ரலில். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,951 பேர் இருக்காங்க. ஸோ உடனே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ரவுண்டு 1 ரவுண்டு 2வை தவிர அவங்களுக்கெல்லாம் சீட் கிடச்சிரும், ரவுண்ட் 3க்கு சீட் கிடைக்காதுங்கிறாங்க. ஏன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் என்ன 141.99 77.5 முடி கூப்பிட்டுருக்காங்க. சார் நாங்கள் இருக்கதே லோ கட் ஆஃபு, எங்களுக்கு எந்த காலேஜும் கிடைக்காதே, நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த கேள்விக்கான பதில் எங்கிட்ட இருக்கு. நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. 92,999 பேர் அப்படிங்கிறது வெறும் நம்பர் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவ்வளோ பேர் இருக்காங்க. 30,000 பேர் பக்கம் ஆப்சன்டீஸ் ஆவாங்க. சார் நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? நீங்கள் வேணும்னா பாருங்கள், மினிமம் 25,000 மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க, சும்மா தான் போட்டு வச்சுருக்காங்க டிஎன்இல. சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. ஆப்சன்டீஸ் இருப்பான். இதில் ஒரு சில சாய்ஸ் ஃபில்லிங்கும் தப்பு பண்ணுவோம், ஒரு 5,000 பேர். அப்போ மொத்தமாகவே சரி கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 65,000 பேர் மேக்ஸிமம் அவங்க கூட இருப்பான் போட்டிக்கு. அந்த 65,000 பேர்த்துல எங்களுக்கு சீட் கிடைக்குமான்னு கேட்டால் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா 470 கல்லூரிகளில் 1,70,000 சீட் இருக்குது. 20,000 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வேற. ஸோ கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒன்று தான் எனக்கு சொல்கிறத கேட்கணும். கோர் பிரான்ச்சஸும் சர்க்கியூட் பிரான்ச்சஸும் எடுங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரச்சனை கிடையாது. டயர் 2 டயர் 3 கல்லூரியில் கூட சீட் இருக்கும். டயர் 1ல சிவில் மெக்கானிக்கல் கூட இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் நான் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும். ஓசிக்கு 31% இடஒதுக்கீடு, பிசிக்கு வந்து 26.5, பிசிஎம்க்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ அதில் இடஒதுக்கீடின் படி இங்கே நான் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த ரவுண்டில் பிசி பார்த்தா பயமாக இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. எம்பிசி அடுத்தது நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அது அவங்க 2 பேருக்கு கொண்டு சொல்கிறது என்னன்னா, எம்பிசி பிசி இவங்க 2 பேருக்கு முக்கியமான சொல்கிறது என்னன்னா சாய்ஸஸ் நிறைய வைங்க. 7.5ல வர மாதிரி இருந்தால் மினிமம் 100 சாய்ஸ் வைங்க, மேக்ஸிமம் 150 சாய்ஸ்க்கு மேலே வைங்க. 7.5 ஜென்ரல் இருக்கீங்கன்னா மினிமம் 75 சாய்ஸ் வைங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு 100க்கு மேலே வச்சாலும் சந்தோஷம். ஏன்னா சாய்ஸஸ் அன்லிமிட்டெட், நிறைய கொடுக்க நமக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். தேர்ட் ரவுண்டு இதுதான். தேர்ட் ரவுண்டுக்கு ஒரே வழி. 7.5ல இருந்தீங்கன்னா சாய்ஸஸ் வந்து அன்லிமிட்டடாக நிறையா கொடுங்க, 100லேருந்து 150. 7.5 இல்லாமல் ஜென்ரல் இருந்தீங்கன்னா மினிமமாகவே ஒரு 75லேருந்து 100க்குள்ளே கொடுத்துருங்க. சரியா? அதுக்கு மேலே கொடுத்தா நான் தான் சந்தோஷப்படுவேன் அதுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கில். எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா மினிமம் ஒரு 60 சாய்ஸ் போதும், கண்டிப்பாக கிடச்சிடும். சரி, இதில் இவ்வளோ பேர் போட்டி இருக்காங்கன்னு நான் சொன்னேனே. இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வருமானு கேட்டால் பிசியில் வரும். பிசியில் போட்டி இருக்குது, எம்பிசியில் போட்டி இருக்குது, பிசிஎம்ல ஓரளவுக்கு போட்டி இருக்குது. அதுதான் சொல்கிறேன், சாய்ஸஸ் மட்டும் நிறைய வைங்க. எஸ்சி எஸ்டி சொல்லிட்டேன், சேஃபர் ஜோன் தான். அப்போ நம்ம என்னெல்லாம் கோர்சஸ் பார்க்கலாம்? மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, மெக்கட்ரானிக்ஸு, கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, அக்ரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங், இது மெக்கட்ரானிக்ஸு, இஐஇ, ஐசிஇ, இந்த மாதிரி பல கோர்ஸுகள் இருக்குது. அதை பார்க்கலாமே. இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு முடிஞ்சிடும் நல்ல காலேஜில், அது உண்மைதான். டயர் 1 கல்லூரியில் எந்த சீட்டுமே இருக்காதுங்க. டயர் 2 கல்லூரியில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ சீட்டும் கம்ப்யூட்டர் சீட்டும் முடிஞ்சிடும். ட்ரிபிள் இ சீட்டு, மெக்கானிக்கல் சீட்டு, சிவில் சீட்டு, இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ் சீட்டு தான் இருக்கும் ஓரளவுக்கு. அதே மாதிரி டயர் 3லையும் கோர் பிரான்ச்சஸ் கொட்டி கிடக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு முடிஞ்சிருக்கும். அது மெயினாக இந்த 120 கீழே இருக்கிறவங்க கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணி ஆகணுங்க. என்னன்னா கோர் பிரான்ச்சஸ் நம்பி எடுங்க, கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு நல்ல கல்லூரியில் எடுங்க. ஒரு 120லேருந்து 141.99 இருக்கிறவங்க கோர் பிரான்ச்சஸும் வைங்க, ஈஸியும் ட்ரை பண்ணுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது டயர் 3ல இருந்தால் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சார் நான் 110 கட் ஆஃப் வச்சிருக்கேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரை பண்ணலாமா? பண்ணுங்க, மேலே வைங்க, தப்பு இல்லை. ஆனால் கிடைச்சாதான் கிடைக்கும். அப்படியே கீழே வச்சுட்டே வாங்க. ஒரு கல்லூரியில் 4-5 பிரான்ச் வைங்க, தப்பே கிடையாது. அதில் ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் கண்டிப்பாக சேர்த்துங்க, மெக்கட்ரானிக்ஸ் கண்டிப்பாக சேர்த்துங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதலான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா 92,999 பேர் பார்த்து பயப்பட வேண்டாம். அதே மாதிரி எவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆவாங்க நான் சொன்னேன் அப்ராக்சிமேட்லி. ஸோ அதெல்லாம் ரவுண்டு 3 பற்றி விலாவரியாக நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக்ஸ் வச்சுருக்கேன். அது நான் இப்போ ஊரில் இருக்கேன், வீட்டுக்கு வந்து ரவுண்டு 2க்கு ரவுண்டு 3க்கு சொல்கிறேன். ரவுண்டு 1க்கு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் என்னென்ன கட் ஆஃப் ரேஞ்சுக்கு என்னென்ன சீட் என்னென்ன வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எப்படி கட் ஆஃப் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு டெப்த் அனாலிசிஸ் பண்ணேன். அதே மாதிரி ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு டெப்த் அனாலிசிஸ் வரும். அதனால தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவும் நான் சொல்கிறேன் 7.5 ரிசர்வேஷன்லையும் எப்படி பண்ணணும், ஜென்ரலில் எப்படி பண்ணணுங்கிறது நான் சொல்லிட்டேன். ஸோ போட்டிக்கு இருக்காங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கை அதிகமாக கொடுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ரவுண்டு 3க்கு வாய்ப்பு உண்டு. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 விட்ட சீட்டெல்லாம் நமக்கு தான் வரப்போகுது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறேன், இருந்தும் நம்பிக்கை இல்லாமல் நான் மேனேஜ்மெண்ட்டில் தான் போய் சேருவேன்னா அது உங்கள் தலையெழுத்து. தேங்க்யூ.